ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னிலிருந்து ஒரு புது சைனீஸ் காஸ்டியூம் டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சீரீஸ்ல இருந்து டெய்லி 2 எபிசோட்ஸ் மார்னிங் வந்துடும். ஈவினிங் இந்த புது சீரீஸை நம்ம பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்ததுமே நம்ம சேனல்ல உடனே இதை கொண்டு போய் போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த எபிசோடோட எண்ட் வரைய மிஸ் பண்ணாம பாருங்க. சீரீஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால தான் சூடா போடணும் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போவே பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து இந்த சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்க போகுது அப்படிங்கறதால மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரதுக்காக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். சீரீஸ்ல கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறதால இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்க்கு போயிடலாம். எடுத்ததுமே ஒரு தாத்தாவும் பேத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிற சீனை தான் காட்டுறாங்க. இந்த பேத்தி இருக்காளே, இவ பேரு ஷீச்சி. இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவ வெய்ஷாவ் அப்படிங்கிற ஒரு ஆளை பத்தி தாத்தாட்ட கேக்குறா. வெய்ஷாவ் எப்படிப்பட்டவர் தாத்தா அப்படின்னு. வெய்ஷாவ் தான் நம்மளோட ஹீரோ. தாத்தா சொல்றாரு, வெய்ஷாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு அவரோட தாத்தா காலத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெய்ஷாவோட தாத்தாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இந்த ஊருக்கு தலைவரா நாங்க நம்ம குடும்பம் வந்தப்போ, கவர்னரா வந்தப்போ வெய்ஷாவோட தாத்தா இருக்காரு, அவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் ஒண்ணு வச்சேன் நானு. வெய்ஷாவோட தாத்தா ரொம்ப நல்ல மாதிரியான ஆளு அப்படின்னு நமக்கு பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. இந்த தாத்தாவும் வெய்ஷாவோட தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெய்ஷாவோட தாத்தா, எங்க ஊருக்கு தண்ணி வரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க ஊருக்கு பாதுகாப்புக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். இதுக்கும் மேல ஒருவேளை தோத்து போனா கூட 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே தோப்போம். ஆனா ஜெயிக்கிற வரைய உயிரை கொடுத்து நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு வெய்ஷாவோட தாத்தா. இங்க நம்ம ஹீரோயின் ஷீச்சியோட தாத்தா ரொம்பவே டச் ஆயிடுறாரு. பரவாயில்லையே, நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம் தண்ணி கொடுத்து, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு பொறுப்பை நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மிங்கிள் ஆயிடுறாரு. 2 பேருமா சேர்ந்து ஒன்னாவே இந்த 2 ஊரையும் பாதுகாத்து வந்திருக்காங்க பல வருஷங்களுக்கு. அப்படியே நிறைய வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறமா, இப்ப நடக்கிற கதையில இருந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பியாங்ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பெரிய இனம் இருக்காங்க. அந்த டீம்ல இருந்து லீசு அப்படின்னு ஒரு தளபதியை அந்த ஆள் அனுப்பிச்சு வச்சிடுறான். லீசு தளபதி ஒட்டு மொத்தமா நம்ம வெய்ஷாவோட தாத்தா குடும்பத்தை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கான். வெய்ஷாவோட தாத்தா கிட்ட அவங்க அண்ணா போயிட்டு, அப்பா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சியோட குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. ஷீச்சியோட குடும்பத்தை சியாவ் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெய்ஷாவோட குடும்பத்தை வெய் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நம்ம சியாவ் குடும்பம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வெய்ஷாவோட தாத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்ப நமக்கு இந்த சியாவ் குடும்பத்தை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட தாத்தா. தாத்தா அப்ப பெரிய தலைவனா இருந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காப்பாத்த போகணும் வெய் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா தாத்தாவோட மூத்த பையன், அப்பா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம இத்தனை வருஷமா அவங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக அவங்களுக்கு பாதுகாத்துட்டோம். ஆனா இப்போ நம்ம பண்ண போற இந்த வேலையால இப்ப வர லீசு தளபதி இருக்கானே, நம்மளையும் அழிச்சிருவான் அவங்களையும் அழிச்சிருவான், வேண்டாம்பான்னு சொல்ல. ஆனா அவருக்கு 2வது ஒரு பையன் இருக்கான். அதாவது இவர் தான் நம்ம ஷீச்சியோட சொந்த அப்பா. சொந்த அப்பா பார்த்துட்டு, வேண்டாப்பா நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, என்ன செய்யணுமோ அதை செய்யலாம், அவங்கள போய் காப்பாத்தலாம், செத்தாலும் சேர்ந்தே சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா கையில ஷீச்சி வச்சிட்டு இருக்க 2 தாயக்கட்டையை போட்டுடுறா. அதுல வேண்டாம் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஒண்ணு வந்துருது. தாத்தா பாக்குறாரு, இல்ல ஓடிடலாம், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. நம்ம வெய்ஷா குட்டி பையனா இருக்கும் போது அப்ப அவங்க அண்ணன் கூட்டு போயிட்டு, நீ அழக்கூடாது, இதுக்கும் மேல நம்ம குடும்பத்துல நீ மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்க, நம்மள சியாவ் குடும்பம் ஏமாத்திருச்சு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்துட்டு இனிமே கண்ணீர் சிந்தாம நம்மள பழி வாங்குற வேலையை பார்க்கணும், புரியுதா, நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்ஷாவை, குட்டியா இருக்க வெய்ஷாவை ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடிடுறாரு. கரெக்டா அப்ப அந்த லீசு உள்ள வந்துடுறான் தளபதி. வந்துட்டு அங்க கண்ணு முன்னாடியே, நம்ம வெய்ஷாவோட கண்ணு முன்னாடியே வெய்ஷாவோட அப்பா தாத்தா அண்ணன் அப்படின்னு எல்லாரையும் கொண்டு போட்டுடுறான். இங்க பாருடா, இதுக்கு மேல இந்த இடம் என்னோடது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் கேக்குதேன்னு திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள வெய்ஷாவோட அண்ணன் அவன் படுக்க சத்தம் போட்டு டைரக்ஷனை மாத்தி விட்டுறான். வெய்ஷாவோட கண்ணு முன்னாடியே அவங்க அண்ணன் இறந்து போயிடுறான். இந்த கதையை கேட்டுட்டு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா, சொந்த கண்ணு முன்னாடியே அண்ணா அப்பா தாத்தான் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நம்ம பண்ணது பெரிய துரோகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெய்ஷா என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், படை எடுத்துட்டு நம்ம இருக்கிற இடத்த பார்த்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. பன்னி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அப்படிதான் ஷீச்சியோட ஃபேமிலி இருக்காங்க. பக்கத்துலயே ஷிண்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி தான் படை எடுத்து இப்ப வெய்ஷா வந்துகிட்டு இருக்கானா. ஷீச்சி சொல்றா, தாத்தா வெய்ஷாவை மட்டும் ஒரு வேளை ஷிண்டுவை கைப்பற்றிட்டான் அப்படின்னா அடுத்த நேரம் பன்னி ஊருக்கு தான் வருவான். அப்படி வந்துட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம ஞான் நாடு முழுக்கவே
ஃபுல்லாவே நாசமாயிடும். என்ன பண்றது தாத்தா, நம்மள பழி வாங்காம விட மாட்டான், அதுவும் இல்லாம நம்ம ஒட்டுமொத்தமா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கோங்கிறதால நம்மளையும் கொல்லாம விட மாட்டான்ல தாத்தா அப்படின்னு ஷீச்சி கேட்க உடனே தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேஷாவோட தாத்தா இறந்து போயிட்டாரு, ஆனா பாட்டி உயிரோட தான் இருக்காங்க. ரொம்ப அறிவாளி, ஒரு பெரிய மரியாதையான பொசிஷன்ல இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். நம்மள அவன் அழிக்காம இருக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், கல்யாண உறவை ஏற்படுத்தணும். உன்னோட பெரியப்பா பொண்ணு இருக்கால, அதான் என் பெரிய பேத்தி, அவள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரத்துக்காக நான் லெட்டர் எழுதியிருக்கேன்னு சொல்ல, எப்படி தாத்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் அவன், இந்நேரம் எவ்வளவு கொடூரமா இருக்கானோ அப்படின்னு ஷீச்சி சொல்லும் போதே முதல் முறையா நமக்கு வேஷாவை காட்டுறாங்க. வர வழி இருக்கிற இடத்தெல்லாம் எதிரிகள் எல்லாம் கொண்டுட்டு அந்த இடத்தை எரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கொடூரமா வந்துட்டு இருக்கான். இங்க ஷீச்சியோட பெரியப்பா பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு தாச்சி. தாச்சி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு ஆள் வரான். இவன் பேரு பீஷி. பீஷி அப்படிங்கிறவன தான் இந்த தாச்சி லவ் பண்றா. பீஷிங்கிறவன் அங்க வேலைக்கார வேலை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் வந்துட்டு பாடி கார்டா இருக்கிற பையன் தான். அந்த பையன் பாட்டுக்கு அமைதியா வந்துட்டு இருக்க ஷீச்சி நேரா தாச்சி கிட்ட வந்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, போற எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷிண்டுவை கைப்பற்றிட்டாங்கன்னா அடுத்து பன்னியை ஊருக்கு தான் வருவாங்கன்னு சொல்ல, ஷிண்டுவையே இன்னும் கைப்பற்றல, அதுக்குள்ள ஏன் இங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாச்சி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா. ஏன்னா மனசுக்குள்ள அவளுக்கு காதல் இருக்கு. அந்த பீச்சி பையன் இருக்கான்ல, அவனையே திரும்ப திரும்ப பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷீச்சி பாக்குறா, விளையாடாத, அதுக்கு மட்டும் ஷிண்டுவை கைப்பற்றிட்டா அப்படின்னா நேரா பன்னிக்கு தான் வருவாங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷீச்சி சொல்ல தாச்சி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்ற அப்படின்னு. கரெக்டா இந்த நேரத்துல ஷீச்சிக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இந்த பையன் பேரு லூயான். லூயானோட அங்கிளும் வந்திருக்காங்க நம்ம ஷீச்சிய பொண்ணு கேட்கறதுக்காக. ஷீச்சி வெளியேந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த அங்கிள் ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். எங்க அக்காவை தான் உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அதாவது ஷீச்சியோட அம்மா. அப்ப எவ்வளவு டவுரி கொடுத்தோம் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு தெரு ஃபுல்லா ரொம்ப இருந்தது. அதே மாதிரி ஷீச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த பனி ஊர் இருக்குல்ல, இந்த ஊரை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க ஷீச்சியோட அப்பா பாக்குறாரு. அது எப்படிங்க, அது மட்டும் இல்லாம தாச்சி இருக்காளே, அவளுக்கு தான் அந்த வெய்ஷாவை கல்யாணம் பண்ணா நாங்க பேசியிருக்கோம், அந்த பாட்டி ஓகே சொல்லிடுவாங்க. அப்படி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா வெய்ஷா என்னோட மருமகன் ஆயிருவான். அப்படி மருமகன் ஆனதுக்கு அப்புறமா உங்களையும் ஒண்ணும் செய்ய மாட்டான். அதனால நீங்க டவுரி பெருசா இல்லனா கூட எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா உங்களுக்கு வசதியா இருக்கும்னு சொல்ல இந்த லூயான் பாக்குறான். லைட்டா அவனுக்கு நம்ம ஷீச்சி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. இல்ல அதை பத்தி டவுரி பத்தி எல்லாம் பேசாதீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நிறைய டவுரி கொண்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் அந்த பொண்ணு குடும்பம் போய் பார்த்துட்டு இருக்கு. பார்த்தா அதுல எலியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. எலியெல்லாம் யாராவது சீதனமா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல, அது எலி கிடையாது நரி அப்படின்னு அங்க இருக்கிற ஆளு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நரிய தேடி பிடிக்க முடியல, அதனால இப்போதைக்கு எலியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஷீச்சிக்கு புரியுது நம்மள ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, அதனாலதான் எலிய சீதனமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷீச்சியோட அம்மாவால எதுவுமே சொல்ல முடியல, அமைதியா இருந்துட்டு இருக்க. நேரா அந்த அங்கிள் இருக்கானே, இதுக்கு போய் நம்ம நரியெல்லாம் வேட்டையாட முடியுமா, இருக்கிறதான் கொடுக்க முடியும்னு சொல்ல ஷீச்சி கிட்ட அவங்க அம்மா அந்த பையன் மேல பாசம் வச்சிருக்கான். அது போதும்ல, நீயாவது பரவாயில்ல, தாச்சி பாரு தெரிஞ்சே சாகர குகைக்குள்ள போயிட்டு இருக்கா. அங்க வெய்ஷா கூட இருக்கிற ஆளுங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, வெய்ஷாவோட படையில மொத்தமா 4 தளபதிங்க இருக்காங்க. 4 தளபதியையும் காட்டுறாங்க. 4 பேருமே கையில இருக்கிற கத்திக்கு சாண புடிச்சிட்டு இருக்காங்க. 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அங்க அப்பதான் ஒரு பெரிய ஆடை ஒண்ணு புடிச்சு அதை கறி போட்டிருக்காங்க. அந்த கத்தியெல்லாம் வச்சு அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு வெய்ஷாவையும் கூப்பிட்டு இருக்க. இங்க பாரு நம்ம ஷிண்டுவை அடுத்து தாக்க போறோம், தாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து பன்னிக்கு போயிருவோம், இதுக்கு மேல என்னோட டார்கெட்டை அடைஞ்சிருவேன் அப்படின்னு வெய்ஷாவ் சொல்றான். வெய்ஷாவோட டீமுக்கு ஒரு அட்வைசர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு கொங்சுன். கொங்சுன் அங்க உள்ள வந்துடுறாரு. உன்னோட கல்யாணத்தை பத்தி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. வெய்ஷா உடனே பாட்டி என்ன வேணா சொல்லட்டும், நான் பழி வாங்காம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, முதல்ல நம்ம அடைய வேண்டிய இடத்தெல்லாம் அடைஞ்சிட்டு லீசுவை கொல்லணும் என் கையால அப்படின்னு இந்த தளபதியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணு யாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் வெய்ஷாவோட தளபதிங்க எல்லாம் போய் அட்வைசர் கிட்ட கேட்க ஆரம்பிக்க, எல்லாம் வேற யாரும் கிடையாது, அதான் அந்த சியாவ் குடும்பத்தோட பேத்தி தான் சொல்ல நம்ம வெய்ஷாவே ஷாக் ஆயிடுறான். வேகமா வந்து அதை எடுத்து பாக்குறான். பாட்டியவே மிரட்டி இருக்காங்க. அப்பதான் என்னோட உயிருக்கு பிச்சை போடுற மாதிரி எவ்வளவு தைரியம் தான் என்ன மிரட்டி இருப்பாங்க, எனக்கு தேவையே இல்ல, இந்த ஷிண்டுவை கைப்பற்றி நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு வேஷா வேகமா படை எடுத்துட்டு போறான். அந்த ஷிண்டுவோட மெயினான இடத்துல போய் நின்னுட்டு இருக்கான். 14 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி இந்த ஷிண்டுவை என் குடும்பத்திலிருந்து புரிச்சாங்க. இப்போ இனிமே என் கண்ணு முன்னாடியே இருக்கான், எவனையும் விடக்கூடாது, லீசுவை கண்டுபிடிச்சு நம்ம கொல்றோம் அப்படின்னு சொல்ல ஒட்டுமொத்த படையும் கொல்றோம் கத்த ஆரம்பிக்குது. பெரிய படையே நிக்குது. சிக்னல் வந்ததுமே வெய்ஷா கிளம்புறான். நேரா அந்த லீசு இருக்கானே, நம்ம வெய்ஷாவோட குடும்பத்தையே கொண்டானே, அவன் தான் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. போரும் ஹெவியா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்க போர் நடந்துட்டே இருக்கும் போது நம்ம ஷீச்சியும் தாச்சியும் ஒன்னாதான் தூங்குறாங்க. தாச்சி ரொம்ப சோகமா இருக்கா. அவ ஷீச்சியை பார்த்துட்டு, நீ கவலைப்படாத, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் லூயா நீங்க தான் இருப்பான், அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான், நீ ஊரை விட்டு போகவே தேவையில்லைன்னு சொல்ல ஷீச்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவன் அந்த சாகுறது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஏதோ சிக்னல் கேக்குது. தாச்சியோட லவர் இருக்கான்ல, அவன் தான் அப்படி சிக்னல் கொடுக்குறான். தாச்சி ஷீச்சி தூங்கிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா
நைட்டு நேரத்துல எந்திரிச்சு கிளம்பி போறா. அங்க போய் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கும் போதே பீச்சி பின்னால இருந்து வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா தாச்சி சொல்லிடுறா, நான் என்னதான் ஆனாலும் நான் பயங்கரமா லவ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காட்டி கூட அந்த வைஷாவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் இருந்து கிளம்ப போறேன்னு சொல்ல, வைஷாவோட நான் ஒத்தை கொத்தையா சண்டை போடுறேன், நான் ஜெயிச்சு உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாவமா பீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது உன்னால முடியாது அப்படின்னு தாச்சி அழுதுட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஷீச்சி மேல இருந்து பாத்துட்டா. மனசு கஷ்டமா இருக்கு. தாச்சி மறுபடியும் மேல வரும்போது ஷீச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கா. தூங்கலையா அப்படின்னு தாச்சி கேட்க, இல்ல தூங்கல அப்படின்னு நம்ம ஷீச்சி சொன்னதுமே, உனக்கு நான் கல்யாண ட்ரெஸ் ரெடி பண்ணேன், என் கையாலேயே எம்ப்ராய்டரி போட்டேன், இங்க வரு பாரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாரு, என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது, இதையாவது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீச்சிக்கு கொடுக்க, ஷீச்சி உடனே நம்ம 2 பேருக்கும் ஒன்னா கல்யாணம் ஆகுது. ஆனா உனக்கு மட்டும் நிறைய டவுரி கொடுக்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல தாச்சி ஷாக் ஆயிடுறா. உனக்கு கம்மியா இருக்கா? அப்போ என்கிட்ட இருக்கிறதுல எது வேணா நீ எடுத்துக்கோ, என் டவுரியில உனக்கு எது வேணும்னு கேட்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், உன் ஞாபகமா எனக்கு ஏதாவது ஒன்னாவது நல்ல பொருளா கூடன்னு சொல்ல, தாச்சி ஓடி போயிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு, இதை நீ எடுத்துக்கிறியான்னு கேட்க, சரி ஓகே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. நகை செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா தாச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறா. இதுவும் உனக்கு பத்தலை அடி அப்படின்னு தாச்சி கேட்க, ரொம்ப முக்கியமான பொருளா கூடன்னு பக்கத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, இதை நான் எடுத்துக்கவா அப்படின்னு ஷீச்சி கேட்க, இது மட்டும் நோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு தாச்சி சொல்றா. நீ மட்டும் சந்தோஷமா உன் புருஷனோட இருந்தா எனக்கு போதும்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களாவது சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்னு தாச்சி அழுதுட்டே சொல்ல, ஷீச்சி பார்த்துட்டு நம்ம 2 பேர்த்துல நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்றா. நீ 2 பேரும் ட்ரெஸ் போடு, நம்ம வெளியே போனோம் அப்படின்னு ஷீச்சி தாச்சிய வெளியே கூட்டு போறா. 2 பேரும் கிளம்பி போய் பார்த்தா அந்த பாடிகார்ட் இருக்கானே பீச்சி, அவன் வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். தாச்சி பயந்து போயிட்டு என்னடி பண்ற அப்படின்னு கேட்டு ஷாக் ஆக, இதுக்கு மேல பேச வேண்டாம், நீங்க இருந்து கிளம்பு, நான் பாத்துக்கிறேன், ஓ சார்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேர்ல நீ தான் லவ் பண்ற, எனக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது, லவ் பண்ற உன்னோட மனசு பாதிக்கப்படுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, வைஷா கிட்ட போன அப்படின்னா உனக்கு வந்து நிலைமை ரொம்ப மோசமாயிடும், ப்ளீஸ் நீ மட்டுமாவது ஹாப்பியா இரு, நான் சொல்றதை கேளு ப்ளீஸ், எனக்கு வந்து காதல் தான் இல்லங்கிறதால பெரிய பவர் இருக்க ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டா நான் ஹாப்பியா தான் இருப்பேன், நான் வைஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ டவுரின்னு சொல்லிட்டு எடுத்து என்கிட்ட கொடுத்தல, அது எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வச்சுட்டேன், இந்த ஏறி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் இருக்குல்ல அது மட்டும் ரொம்ப வெயிட்டா இருந்தது, என்னால வைக்க முடியல, அதுல இருந்து இந்த பட்டு நூலை மட்டும் எடுத்துட்டு அந்த நூலையும் கையில கொடுத்துட்டு ஷீச்சி நேரா முன்னாடி போயிட்டு பீச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நடக்கிறதே வேற, நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவ அப்பா அம்மா கிட்ட நான் அப்புறமா பேசி உங்களை மீட் பண்றது கூட வழி பண்றேன் அப்படின்னு சொல்ல, பீச்சி பாக்குறான், இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் எதிர்காலத்துல நெருப்புல இறங்க சொன்னா கூட இறங்குவேன் அப்படின்னு சொல்ல, ஷீச்சி வேகமா தாச்சியோட கையை பிடிச்சிட்டு பாது பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு கதவை சாத்தி அனுப்பி விட்டுறா. ஷீச்சி அழுதுட்டே நிக்கிறா. அப்ப வேலைக்கார பொண்ணு, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனா நீங்க தான் இப்ப பிஞ்சு பிஞ்சு போக போறீங்க, என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்க, ஷீச்சி அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. இங்க ஓடி போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. ஷீச்சியோட வீட்டுல எல்லாரும் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. தாத்தா முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டு ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்க, ஷீச்சி ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ ஷீச்சியோட அப்பாவும் தாச்சியோட அப்பாவும் இப்ப என்ன பண்றது, நான் வேணா போயிட்டு வைஷாவ் கிட்ட நாங்க பொண்ணு அனுப்பணும், நடுவுல காணா போயிட்டா கடத்தப்பட்டுட்டான்னு சொல்லலாமான்னு கேட்க, வைஷா ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, மிருகம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் போய் அவன்கிட்ட சொன்னா போயிட்டு திரும்ப வர முடியாதுன்னு ஆளுக்கு பயந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ நம்ம ஷீச்சியோட அப்பா திரும்பி பார்க்க, ஷீச்சி வேணும்னே முகத்தை காட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ பேரை சொல்லுவாங்கன்னு அவளுக்கே தெரியுது. பேசாம ஷீச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்க, ஷீச்சியவா, அவ சின்ன பொண்ணு, அவளை போய் அங்க எப்படி நம்பி அனுப்பி வைக்கிறதுன்னு கேட்க, ஷீச்சி கேர்ஃபுல்லா வந்து தாத்தா கிட்ட உட்காந்துட்டு எதை பத்தியும் கண்டுக்காத மாதிரி, பரவாயில்ல தாத்தா அப்படின்னு கண்ணிலேயே சிக்னல் கொடுக்குறா. தாத்தா பாக்குறாரு, விதியை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட சம்மதத்தை சொல்லிடுறாரு. இங்க அது லீசுவோட ஊரை பிடிக்கிறதுக்கு வந்தாலும் நம்ம வைஷாவ் பிடிச்சிடுறது மட்டும் இல்லாம லீஷுவையும் பிடிச்சு கட்டி வச்சிடுறான். நேரா சிரிச்சுக்கிட்டே வைஷாவ் பக்கத்துல வந்துட்டு நிக்க, உடனே இந்த லீசு இருக்கானே அடங்காம, சே 2-3 நாள் வந்து இந்த ஊரை வேட்டையாடுன, உன்னை எப்படா விட்டேன் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம வைஷாவ் சிரிச்சுட்டே, நான் எப்படி எஸ்கேப் பண்ணேன்னு தெரியுமா, இதோ இந்த டப்பா தான் அப்படின்னு ஒளிஞ்சிருந்த ஒரு சூட் கேஸ் எடுத்து காட்ட, உங்க அப்பனை கொன்ன, உன் தாத்தாவை கொன்ன, உன் அண்ணனை கொன்ன, உன்னையும் கொண்டு இருக்கணும், சே ஒரே ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இருக்கு, இப்ப நீ என்ன எப்படியும் கொன்றுவ, இன்னொரு வாழ்க்கை இருந்ததுன்னா திரும்பி வந்து உனக்கு கொல்லலாம்ல, அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல, இவனை சும்மா விடாதீங்க, கையை கால்னு அத்தனையும் தனித்தனியா வெட்டி இந்த பெட்டிக்குள்ள வைங்கன்னு சொல்லிட்டு வைஷா அங்க இருந்து போயிடுறான். வைஷாவோட தளபதிங்கெல்லாம் ஆளுக்கு இவனை வெட்ட ஆரம்பிக்க, வைஷா முதல் ஸ்டெப்ப முடிச்சுட்டேன், பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை யார் கொண்டாங்களோ அவங்களை கொண்டுட்டேன்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து அட்வைசர் ஓடி வராரு, கொன்றாதீங்கறான்னு கத்திக்கிட்டே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சூட்கேஸ்ல பேக் பண்ணியாச்சுன்னு தளபதி சொல்றான். அட்வைசர் நேரா நம்ம வைஷா கிட்ட போயிட்டு, இந்த ஊரை நம்ம இப்ப பிடிச்சிருக்கோம், இந்த ஊர் மக்கள்லாம் நமக்கு கட்டுப்படணும்னா இவனை
இவனை உயிரோட வச்சிருந்தா நம்மள பார்த்து எல்லாரும் பாவப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல, பாவப்படுறத வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை மட்டும் நான் செய்யாம இருந்தா என் ஆத்மா என்ன மன்னிக்காது அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு, இத மக்கள்லாம் நாளைக்கு வெளியே போயிட்டு நம்மள பத்தி நல்ல விதமா பேசணும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அட்வைசர் சொல்றான். ஆனா வைஷாவ் எதையும் கேக்குறதா இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். உன் பேச்சு நான் கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷீச்சி தாத்தாட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. தாத்தா, நான் இப்ப என்ன பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறேன். இப்ப அவன் ஏற்கனவே அவன் ஷெண்டுவை பிடிச்சிட்டான். பன்னிக்கு அடுத்து டைரக்டா வந்துதான் ஆகணும். ஏன்னா பன்னியில இருந்து தான் இங்க இருக்கிற எல்லா ஊருக்கும் போக முடியும். பன்னியில வந்து தங்குனான்னா அவனுக்கு தண்ணி வசதியும் நல்லா கிடைக்கும். டைரக்டா நம்மளதான் அட்டாக் பண்ணுவான். ஆனா எனக்கு கல்யாண சீதனமா இந்த பன்னி ஊரை அவனுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னையும் இப்போதைக்கு கொல்ல மாட்டான்ல தாத்தா, சோ நமக்கு ஒரு பிரச்சனை முடியும்ல தாத்தான்னு சொல்ல தாத்தா சிரிக்கிறாரு. என் பிள்ளைங்களோட உனக்கு பயங்கர அறிவு இருக்கு, நீ பொம்பளை பிள்ளையா போயிட்ட, இல்லைன்னா எப்பவுமே இங்க வச்சுட்டு உன்னை பெரிய ஒரு அறிவாளியா மாத்தி இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு அறிவாளி பேத்தி எனக்கு கொடுத்து இந்த கடவுள் என்ன சோதிக்கிறாரா இல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஷீச்சி ஆள ஆரம்பிக்கிறா. ரொம்ப நல்ல விதமா அவன் கிட்ட நடந்துக்கோ, வைஷாவ் கிட்ட அவங்க தாத்தாக்கு நான் பண்ண துரோகத்துக்குலாம் நீ நல்ல விதமா நடந்து அதுக்கு பிராயச்சித்தை எனக்கு தேடி கொடுக்கணும்னு சொல்ல ஷீச்சி ஓகேன்னு சொல்லிடுறா. ஒருவேளை உன் மேல அவனுக்கு பாசம் வந்துச்சு அப்படின்னா நம்ம யார் நாட்டுக்கு அவனால என்னெல்லாம் நல்லது தேடி தர முடியுமோ அது அத்தனையும் அவன் கிட்ட இருந்து வாங்கிடு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அறிவாளி பொண்ணு, நீ நல்லா தான் இருப்ப, உன்னை பாத்துக்கிறது உனக்கு ஈஸியான விஷயம் தாத்தா சொல்ல, சரி ஓகே தாத்தா அப்படின்னு நம்ம ஷீச்சி சொல்லிடுறா. அப்படியே ரொம்ப சோகமா கல்யாண கெட்டப்ல நேரா கிளம்பி அவ வர இந்த பன்னி ஊர் இருக்குல்ல அந்த சீலை வந்துட்டு ஷீச்சி கிட்ட கொடுக்குறாங்க. பத்திரமா வச்சுக்கோமா பெரியப்பா கொடுக்குறாரு, மாரிமா என் மேல கோவப்படாதுன்னு சொல்ல, இல்ல பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி அங்க காலில் விழுந்து அவ வேலைக்கார பொண்ணுங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி போறா. அவங்க அம்மாலாம் அடுத்து இவ்வளவு உயிரோட பாப்போமானே தெரியலையே அழுதுட்டே வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஷீச்சியோட தம்பியும் அப்படியே அழுதுட்டே மிளந்து பாத்துட்டு இருக்கான். அத்தனை பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சி ஒரு முகத்துல துணியை கட்டிக்கிட்டு மெதுவா யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா தாத்தா சொன்னதை பத்தி. என்னைக்குமே தண்ணி தான் உலகத்திலே பவர்ஃபுல்லான விஷயம், ஆனா வந்துட்டு அது இருக்கே எந்த இடத்துக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கும். அந்த தண்ணி நம்மளாலதான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஊர்ல இருந்துதான் அவங்களுக்கு நமக்கு நிறைய வளங்கள்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு. நம்ம நாட்டுக்கான வளத்தெல்லாம் தேடி வாங்கிக்கோ, உன்ன முதல்ல பாதுகாத்துக்கும் தாத்தா சொல்லியிருக்காரு. அதை பத்தி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. இந்த ஊரோட கணக்கு வழக்கெல்லாம் வேகமா தளபதி எடுத்துக்கிட்டு நம்ம வைஷாவ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். நம்ம ஊர்ல மக்கள் எல்லாம் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த லீசுவை கொண்டதால நம்ம எல்லாம் வில்லனுங்களா பாக்குறாங்கன்னு சொல்ல, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இப்ப இன்னொரு தளபதி வந்து கல்யாண ஊர்வலம் வந்துருச்சுன்னு சொல்ல, எவ்வளவு திமிரு அப்படின்னு வைஷாவ் போயிட்டு கல்யாணமா இதை சாவு ஊர்வலமா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு கையில வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு எங்க ஷீச்சி வந்துட்டு இருக்காளோ அவளை பார்த்து குறி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட் மிஸ், ஷீச்சியை கொண்டிருப்பான் அவளை பார்க்காமலே. ஆனா அதுக்குள்ள அட்வைசர் வந்துடுறாரு, இந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பன்னி ஊரு இப்பவே நமக்கு சொந்தமாயிரும், இல்லன்னா அது போர் எடுத்துதான் நீ போகணும். இப்பதான் ஒரு போர் முடிஞ்சு வீரர்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உனக்கு ரெஸ்ட் தேவைப்படாம இருக்கலாம், அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. இதை வாங்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியா அந்த பிரச்சனையை முடிச்சிரு, அந்த சீலை வாங்கிட்டு அந்த ஊரை உனக்கு சொந்தமாக்கிடு அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அவ்வளவு பெரிய சீதனம் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு அடுத்த தளபதி கேட்க ஆரம்பிக்கிறான். கதவை திறந்து விடுங்க அப்படின்னு வைஷாவ் சொல்ல கதவை திறந்து விடுறாங்க. அந்த பொண்ணு இருக்கால அவளும் அவளோட பெரியப்பா பொண்ணும் ஊர்லயே பெரிய அழகின்னு பேசிப்பாங்க. அந்த ஊர்ல தான் தண்ணி உற்பத்தி ஆகுது அப்படிங்கறதால அந்த ஊர் தண்ணி அழகா இருக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு அட்வைசர் சொல்றாரு. லைட்டா ஸ்கிரீன் விலகி ஷீச்சியோட முகம் தெரியுது. அமைதியா வைஷாவ் பார்க்க ஆரம்பிக்கிறான். தளபதி பாக்குறாரு. லைட்டா அவன் மயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சைலண்டா நின்னுட்டு இருக்காரு. வைஷாவ் நேரா அங்க அட்வைசரோட பேசிக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை பாதுகாப்பா சாலிடா மாத்தணும். இந்த ஊர்ல நிறைய நாளா எந்த விஷயமுமே செய்யாம இருக்கு, அதெல்லாம் பாக்கணும். அதுக்கப்புறமா கல்யாண விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்ல, கல்யாணத்துக்கும் இந்த ஊரை நல்லபடியா மாத்துறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பன்னி ஊர் நடுவுல இருக்கு, அதை சுத்தி மத்த ஊரெல்லாம் இருக்கு. அதை நம்ம அடைஞ்சு ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம் அப்படின்னா மத்த ஊரை அடையிறது ரொம்ப ஈஸி ஆயிடும், யான் அடையிறது கூட ரொம்ப ஈஸி ஆயிடும். பன்னி தான் இந்த எல்லா நாட்டுக்குமே ஹார்ட், புரியுதா அப்படின்னு சொல்ல, அந்த சீலனுங்கிட்ட அவ கொடுத்துட்டானா அந்த பொண்ணை நான் கொல்ல மாட்டேன், அது ஒண்ணுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் நேரா கிளம்புறான். வைஷாவ் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஷீச்சியோட ஊர்ல இருந்து கூட ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வைஷாவ் கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருக்கான். பக்கத்துல இன்னும் ஒரு ரூம்ல மறைக்கப்பட்டு ஸ்கிரீன்லாம் போடப்பட்டிருக்கு, அதுல ஷீச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த ஷெண்டு இருக்கே இங்கே கல்யாணம் பண்ணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஷீச்சியோட ஆளுங்க எல்லாம் சொல்ல, இல்ல பன்னி இருக்கே அங்கதான் நல்ல தண்ணி எல்லாம் இருக்கு, வளமா இருக்கு, அங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வேணும்னே வந்துட்டு வைஷாவோட ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க. அதாவது பன்னி ஊருக்கு இவங்க முன்னாடியே வந்துட்டாங்கன்னா ஒருவேளை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை கைப்பற்றிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் ஷீச்சியோட ஆளுங்களுக்கு இருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பன்னி சீலை கொடுக்காம போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இங்க வைஷாவோட ஆளுங்களுக்கு இருக்கு. வைஷா அப்பன்னு பார்த்து ஷீச்சி இரும ஆரம்பிக்கிறா. இருமல் சத்தம் கேக்குதே அப்படின்னு வைஷா பக்கத்துல வந்து நிக்கிறான். என்ன உங்க ஊர்ல கூட்டு போய் கூட கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு, அவ்வளவு தூரம் உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு இப்பவே கிளம்பி போயிடுங்க, அந்த கல்யாணமே தேவையில்லை, நான் வேணா போர் எடுத்துட்டு வந்து அப்புறமா அந்த ஊரை கைப்பற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை ஓபன் பண்ண அங்க நம்ம ஷீச்சி முகத்தை அப்படியே பாவமா வச்சுட்டு அப்பாவியா வைஷாவை
பாத்துட்டு இருக்கா. வைஷாவ் அவளை பாக்குறான். அவளோட அழகுல ஒரு செகண்ட்ல அப்படியே மயங்கி போயிட்டு வாயடைச்சு போயிட்டு நம்ம ஷீச்சியவே பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்குல்ல. போக போக என்ன ஆக போகுது, இவ்வளவு கொடூரமான வைஷாவுக்கு இவ்வளவு சாஃப்டான ஆனா அறிவாளியான ஒரு பொண்ணு மேல காதல் எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் தொடர்ந்து வரப்போகுதுங்கிறதால இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்க போது அது வரைய பாய்.